அரங்கு விழாக்களும் போன்றிருக்கிறது. முக்கிய தலைவர்கள், விஐபிகள் என அனைவரும் வருகை தந்திருக்கிறார்கள். சினிமா நடிகர், நடிகைகள், த்ரிஷா உள்ளிட்ட நடிகைகள் மற்றும் விஜயுடைய நண்பர்கள், IPS, IAS அதிகாரிகள், தலைமை செயலாளர் உள்ளிட்ட அனைவரும் வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நேரு விளையாட்டு அரங்கு வர இருக்கின்றார். விஜயனுடைய இந்த வெற்றி என்பது கிட்டத்தட்ட மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகளில் முதலமைச்சராக அந்த கட்சியை அரியணை ஏற்றுவது, அது மட்டும் இல்லாமல் 30 விழுக்காட்டுக்கு மேல் 35% வாக்கு வங்கி பெற்று முதலமைச்சராக பதவியேற்பு இருக்க போன்ற நிகழ்வு என்பது இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒன்று என்றுதான் சொல்ல வேண்டும். என்றால் இதுவரை தமிழகத்தின் தொடக்கத்தில் காங்கிரஸ் ஆண்டு வந்த மாநிலமாக தமிழகம் இருந்த நிலையில் 1967 அன்றுதான் திமுகவுடைய மாற்றம் என்பது மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போது கூட திமுக கட்சி தொடங்கி அடுத்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை. கட்சி தொடங்கி படிப்படியாக குறிப்பிட்ட சில இடங்களை கைப்பற்றுவது, அதை அப்படியே படிப்படியாக வளர்வது என்று அதற்கு பிறகுதான் 1967 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தான் திமுக வெற்றி பெற்றது. திமுக வெற்றி பெற்று முதலமைச்சராக அறிஞர் அண்ணா பதவியேற்றார். அப்போது கூட திமுக பெற்ற வாக்கு சதவீதம் தற்போது தமிழக வெற்றி கழகம் பெற்ற வாக்கு சதவீதத்தை விட குறைவாக தான் இருந்தது. அதற்கு பிறகு 77 எம்ஜிஆர் திமுகவிலிருந்து பிரிந்து சென்று 77 அதிமுக தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்றார்கள். அப்போது கூட கட்சி தொடங்கி உடனடியாக அவர்கள் வெற்றி பெறவில்லை. அதற்கு முன்னதாக இடைத்தேர்தல், குறிப்பிட்ட சில தேர்தல்கள், அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக எம்ஜிஆருடைய அரசியல் பயணம் இதையெல்லாம் கடந்துதான் அதிமுக என்ற கட்சி தொடங்கப்பட்டு அதற்கு பிறகு முதலமைச்சராக எம்ஜிஆர் பதவியேற்றார். இப்படியாக 2 மாற்றங்கள் தமிழக அரசியல் வரலாறு கண்டது. 1967 நடைபெற்ற மாற்றம், 1977 நடந்த மாற்றம், அதற்கு பிறகு 2026 நடந்த மாற்றம் தான் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் விஜயுடைய வெற்றிக்கு அவருடைய சினிமா பயணம் என்பது மிகுந்த ஒரு பெரிய அளவில் கை கொடுத்தது, அதற்கு உதவியாக இருந்தது என்று கூட கூறலாம். ஏனென்றால் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட அவர் அறிமுகமாகி கதாநாயகனாக நடித்த படம் வெற்றி. இந்த வெற்றி படத்தின் மூலமாக தான் அவர் கதாநாயகனாக அறிமுகமானார். அதற்கு முன்னதாக சில கதாபாத்திரங்கள் நடித்திருந்தாலும் கூட, குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாலும் கூட, வெற்றி என்ற திரைப்படம் 1984 ஆண்டு வெற்றி என்ற திரைப்படத்தின் மூலமாக தான் விஜய் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். அதற்கு பிறகு 1992 ஆண்டு தன்னுடைய 18வது வயதில் நாளைய தீர்ப்பு என்ற படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமானார். அப்போதே கணித்து விட்டார்களோ என்னமோ தெரியவில்லை, விஜயனுடைய முதல் படமே நாளைய தீர்ப்பு. 1992 ஆண்டு வெளியான படம் நாளைய தீர்ப்பு. அப்போது விஜய்க்கு வெறும் 18 வயது தான். நாளைய தீர்ப்பு என்ற படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமான விஜய் தொடர்ந்து அடுத்தடுத்து அவருக்கு பல வெற்றிகள் கொடுத்த படங்களை அவருக்கு மிகப்பெரிய சாதகமான சூழல் ஏற்படுத்தியது என்றால் அது மாற்று கருத்து இல்லை. 1974 ஆண்டு பிறந்த விஜய், ஜூன் 22 தேதி 1974 ஆண்டு பிறந்த விஜய் 51 வயதாகிறது. அவருடைய படிப்பு கல்வி என்றால் சென்னை லயோலா கல்லூரியில் அவர் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தார். ஆனால் அந்த படிப்பு முழுவதுமாக முடிக்காமல் பாதியில் டிஸ்கண்டினியூ செய்தார். அதற்கு பிறகு சினிமாவில் நாட்டம் அறிந்து கொண்ட விஜயனுடைய தந்தை சந்திரசேகர் தொடர்ந்து அவர் படங்களில் தன்னுடைய தான் இயக்கக்கூடிய படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்கள் விஜய் நடிக்க வைத்தார். அது குறிப்பாக விஜய் முதல் படம், அவர் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான முதல் படம் தான் 1974 ஆண்டு வெளியான 1984 ஆண்டு வெளியான வெற்றி. அப்போதே கணித்து விட்டார்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி அதை வெற்றி கொடி நாட்டுவார் என்று அப்போதே கணித்து விட்டது போலவே அவருடைய முதல் படமும் வெற்றி என்ற படத்துடன் தான் அவருடைய சினிமா வாழ்க்கையை தொடங்கினார். அதற்கு பிறகு 18வது வயதில் 1992 ஆண்டு நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகனாக விஜய் அறிமுகமானார். அதற்கு பிறகு அவர் நடித்த பல்வேறு படங்கள் அவருடைய புகழின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது என்று கூறலாம். அதன் தொடர்ச்சியாக அரசியல் ஆர்வம் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 2017 ஆண்டுக்கு பிறகு விஜய் நடித்த பல திரைப்படங்கள், குறிப்பாக மெர்சல், பிகில், மாஸ்டர், பீஸ்ட், வாரிசு, லியோ போன்ற படங்கள் எல்லாமே பல்வேறு விமர்சனங்களை பெற்று வெற்றி படங்களாக அமைந்தன. அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் விஜய் கடைசியாக நடித்த ஜனநாயகன் படம் கூட தற்போது வரையிலும் அதிகாரப்பூர்வமாக படம் வெளியீட்டுக்காக காத்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அவர் சமீபத்திய படங்களில் பரவலாக அரசியலை பிரதானப்படுத்தி அரசியலை முன்னிறுத்தி அவருடைய நடிப்பு, அவருடைய கதாபாத்திரம் என்பது, வசனங்கள் என்பது அமைந்தது. குறிப்பாக தலைவா படத்தை பொறுத்தவரையிலும் அதில் இடம்பெற்ற ஒரு வார்த்தைக்காக அந்த படம் வெளியிடப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதற்காக அப்போதைய முதலமைச்சரிடம் அவர் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த படம் வெளியானது எல்லாம் கடந்த கால அரசியல், கடந்த கால நிகழ்வுகள்.
இந்த நிலையில்தான் தற்போது நிலையில் அரசியல் ஆர்வம் விஜய்க்கு தற்போது ஏற்பட்டது கிடையாது. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகளுக்கு முன்னதாக கூட ஒரு விஜய் அளித்த ஒரு பேட்டி தற்போது இணையத்தில் மீண்டும் வைரலாகி வருகிறது. அதாவது ஒரு கட்டத்தை தாண்டி உதவி செய்யக்கூடிய வகையில் அதிகாரம் இருக்க வேண்டும், அதை ஒரு கட்டம் வரைதான் ரசிகர் மன்றமாக இருக்க முடியும், இயக்கமாக இருக்க முடியும், அதை தாண்டி விட்டால் அதிகாரம் தேவைப்படுகிறது என்று விஜய் ஒரு 16-17 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பேசிய அந்த வீடியோ, அந்த உரையாடல் என்பது தற்போதும் வைரலாக்கப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் ஒரு கட்டத்துக்கு பிறகு அதிகாரம் தேவை, மக்கள் பணியாற்ற அதிகாரம் தேவை என்பதை கிட்டத்தட்ட 16-17 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் மனதில் ஆழமாக ஊன்றியிருப்பதையும் தற்போதைய நிகழ்வுகள் நமக்கு மெய்விட்டு காண்பிக்கின்றது. இந்நிலையில்தான் ரசிகர் மன்றம், விஜயனுடைய ரசிகர் மன்றங்களை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றினார். விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றி அதன் மூலமாக பல்வேறு பணிகளையும் விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் விஜயனுடைய தாரக மந்திரம், அதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் விஜய் பேசும்போது நெஞ்சில் குடியிருக்கும் என்ற வார்த்தையை விட்டுதான் அவர் தொடங்குவார். அந்த வார்த்தை நெஞ்சில் குடியிருக்கும் என்ற வார்த்தை அவர் உச்சரிக்கும் போதே மேடையில் விழா நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஜயனுடைய ரசிகர்கள் அனைவருமே ஆர்ப்பார்கள் என்பதை நாம் தொடர்ந்து அவருடைய நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். இதே போன்ற தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது கூட அவர் தொடர்ந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் என்ற வார்த்தையை தொடங்கிதான் தேர்தல் பிரச்சாரத்தை அவர் தொடங்குவார். இப்படியாக தான் தொடர்ந்து இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கட்டமைத்தவர் விஜய் என்று கூறலாம். இந்தியாவிலே அதிக ரசிகர்களை கொண்ட நடிகர்களில் விஜயும் ஒருவர் என்பதில் எந்தவித மாற்று கருத்தில்லை. அதே போன்று இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களில் விஜயும் முக்கியமானவர் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்படியாக தொடங்கிய அரசியல் சினிமா பயணம் அதற்கு பிறகு அடுத்த கட்டத்தை நோக்கிய அரசியல் பயணமாக அமைந்தது. இந்நிலையில் தான் சினிமா மூலமாக 30 ஆண்டு கால சினிமாவில் உழைத்த உழைப்பை அவர் அரசியல் அறுவடை செய்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அவருடைய சினிமா ரசிகர்கள் அப்படியே அவர் வாக்காளர்களாகவும் மேற்கொண்டு இருக்கக்கூடிய காமன் பீப்புள் என்று சொல்லப்படக்கூடிய வெகுஜன வாக்காளர்களையும் தனக்கான வாக்காளர்களாக மாற்றியதுதான் விஜயனுடைய மிக முக்கிய நேர்த்தியான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ஒரு திரைப்பட நடிகர் இருக்கிறார் என்றால் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய ரசிகர்கள் அப்படியே வாக்காளர்களாக மாறுவது என்பது சந்தேகம்தான். முழுவதுமாக வாக்காளர்களாக மாற மாட்டார்கள். ஆனால் அந்த விடயத்தை விஜய் மிக நேர்த்தியாக கையாண்டிருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டும்.